Hello, my dear CA/CMA aspirants. Welcome to Sarveshwar Academy, coaching center for CA and CMA. Company accounts. CA Foundationல company accounts 15 marks important chapter. company accountsல ஒரு சில basic concepts நம்ம பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து ஷேர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஷேர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒரு 10 lakh rupees தேவைப்படுதுன்னு வச்சுங்க. இப்போ ஸ்மால் அமௌண்ட் சொல்கிறேன். ஒரு 10 lakh rupees தேவைப்படுது. அந்த கம்பெனி கிட்ட அதில் ஆல்ரெடி இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க கம்பெனியில். ஆனால் அது போக அவங்களுக்கு ஒரு 10 lakh rupees தேவைப்படுது அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள்கிட்ட வராங்க. மக்கள்கிட்ட வர்றது தான் நம்ம என்ன சொல்லணும், பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவோம். மக்கள்கிட்ட ஏதாச்சும் ஹெல்ப் கேட்கலாம். ஒருத்தரே 10 lakh கொடுக்க முடியாது. அப்போது இது வந்து நம்ம பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா, பப்ளிக் கிட்ட கொடுத்தோம்னா பப்ளிக் எல்லாருமே கொஞ்சம் அமௌண்ட்டு எல்லாருமே சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஒன்றா சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு 10 lakh rupees நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. யார்? கம்பெனி நினைக்கிறாங்க. அப்போ இந்த 10 lakh வந்து எப்படி எப்படி வந்து டிவைட் பண்ணலாம், எப்படி வந்து ஷேராக இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் கம்பெனி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஷேர் வந்து ஒரே ஒரு ஷேர் வந்து 10 rupees. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாமினல் வேல்யூ இல்லை ஃபேஸ் வேல்யூ இல்லை பார் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நாமினல் வேல்யூ இல்லை ஃபேஸ் வேல்யூ இல்லை பார் வேல்யூ. ஒரு ஷேர் 10 rupees அப்படின்னா எனக்கு மொத்தமாக எவ்வளோ தேவைப்படுது? 10 lakh தேவைப்படுது. 10 lakh divided by 10 rupees. 0 0 கேன்சல். இப்போ எத்தனை ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 lakh ஷேர்ஸ். 1 lakh ஷேர்ஸ். 1 lakh ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10 rupees. ஸோ 1 lakh ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupees. டோட்டல் அமௌண்ட் 10 lakh rupees. இப்படி கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 1 lakh ஷேர்ஸ் வந்து பப்ளிக் ஆஃபர் போகிறாங்க, போயிட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ஷேர்ஸ் என்ன ஷேர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஈக்விட்டி ஷேர்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக இருக்கலாம். ஸோ கம்பெனிக்கு காசு எப்போ தேவைப்படுதோ அப்போது அவங்க என்ன பண்ணாங்க, பப்ளிக் ஆஃபர் வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அந்த ஃபண்ட் அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை ரைஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் ரைஸ் பண்ணுறதுலாம் ஓகே, பட் இதை அக்கௌண்ட் பண்ணணும் இல்லையா? இந்த அக்கௌண்ட் பண்ணுறது தான் நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ஸில் ஃபுல்லாக கம்பெனி அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நம்ம இதை எப்படி அக்கௌண்ட் பண்ணுறது, எப்படி ஜெர்னல் என்ட்ரிஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது அப்படி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு கம்பெனிக்கு நல்ல பேர் இருக்குது, நல்ல குட்வில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த கம்பெனி பப்ளிக் இஷ்யூ பண்ணுறாங்கன்னும் போது அந்த கம்பெனி ஷேர்ஸ் வந்து ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இல்லை ஒரு கம்பெனி வந்து நல்ல பேர் இருக்குது, ஸோ குட்வில் இருக்குது, அந்த கம்பெனி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. மேபி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணலாம். ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ இந்த ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி ஜெர்னல் என்ட்ரிஸ்லாம் போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன் மீனிங் என்னன்னா, ஆஃபர் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலி சப்ஸ்கிரைப்டு பை பப்ளிக். ஆஃபர் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலி சப்ஸ்கிரைப்டு பை பப்ளிக். நீங்கள் என்ன ஆஃபர் கொடுத்துருக்கீங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 1 lakh ஷேர்ஸ் வந்து நீங்கள் இஷ்யூ பண்ணுறீங்க.
அது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. 1,00,000 ஷேர்ஸுமே என்ன பண்ணிட்டாங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கம்பெனி எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு ஒரு ஷேர் ஒன் ஷேரோட வேல்யூ ₹50. இதில் அப்ளிகேஷன் மணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த அப்ளிகேஷன் மணினா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது அவங்க பே பண்ணுற மணி அப்ளிகேஷன் மணி. இந்த அப்ளிகேஷன் மணி ₹15. அலாட்மெண்ட் மணி. இந்த அலாட்மெண்ட் மணினா அப்ளை பண்ண பிறகு ஷேர்ஸ் வந்து இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க? அலாட் பண்ணுவாங்க. கம்பெனி அலாட் பண்ணுவாங்க. அப்போ அலாட்மெண்ட் பண்ணும்போது பே பண்ணுற அமௌண்ட்டு 20. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 15. 15 ₹15. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது ₹50ல் ₹35 கூப்பிட்டுட்டாங்க, கேட்டிருக்காங்க மக்கள் கிட்டேருந்து. அப்போ இன்னும் எவ்வளோ கேட்கணும் அப்படின்னா ₹15 கேட்கணும். அது ₹50 தான் நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி நம்ம போடணும். ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடலாம்? இப்போ அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுறோம். அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுறோம். அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுங்க, ரிசீட் என்ட்ரி பாஸ் பண்ணணும். ரிசீட் என்ட்ரி பாஸ் பண்ணணும். ரிசீட் என்ட்ரினா ஃபஸ்ட்டு அமௌண்ட் உங்களுக்கு வருது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு, இப்போ இது ஈக்விட்டி ஷேரா ப்ரிஃபரன்ஸ் ஷேரான்னு தெரியாது. ஸோ இங்கே நான் எதுவும் சொல்லலை. கொஷனில் ஈக்விட்டி ஷேர் இருந்தால் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டு, இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டு. இங்கே எதுவுமே சொல்லாதனால நான் என்ன பண்ணுறேன்? ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டு. எவ்வளோ? ₹15 ரிசீவ் பண்ணுறாங்க. எத்தனை ஷேர்ஸ் இருக்குது? 10,000 ஷேர்ஸ் இன்ட்டு 50. 15 சாரி 50 கிடையாது, 10,000 ஷேர்ஸ் இன்ட்டு ₹15. 1,50,000. 1,50,000. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரிசீட் என்ட்ரிக்கு அப்புறம் டியூ என்ட்ரி போகணும். நரேஷன் வந்து being application money received. நெக்ஸ்ட் டியூ என்ட்ரி போகணும். இப்போ இந்த ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் வந்து இப்போ ஆல்ரெடி ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்.
எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட்டுக்கு இப்போ ஈக்விட்டி ஷேர் கிடையாது. இங்க வெறும் ஷேர் கேபிட்டல். ஏன்னா இங்க ஈக்விட்டி ஷேரா, ப்ரிஃபரன்ஸ் ஷேரான்னு தெரியாது இல்லையா? நம்ம ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ இந்த ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் வந்து ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற என்ட்ரி. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, டியூ என்ட்ரின்னு கூட சொல்லலாம். இப்போ இவ்வளோ வரணும் அப்ளிகேஷன் அமௌண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. இப்போ ஆல்ரெடி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் கிரெடிட் ஆயிருக்கு. இப்போ அந்த ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட்டை என்ன பண்ணுறோம்னா இப்போ டெபிட் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு இந்த ஷேர் அப்ளிகேஷன் நம்ம அக்கௌண்ட் நம்ம எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 1,50,000 1,50,000. ஸோ இது மாதிரி என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுற மாதிரி என்ட்ரி போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் வந்து ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி என்ட்ரி போகிறோம். நம்ம அதை டியூ என்ட்ரி கூட சொல்லலாம். இப்போ அடுத்தது அலாட்மெண்ட் பார்க்கலாம். நரேஷன் நம்ம எல்லாத்துக்குமே எழுதணும். நரேஷன் அப்புறம் பார்க்கலாம். அலாட்மெண்ட். இப்போ அலாட்மெண்ட்டுக்கு என்ட்ரி எப்படி பண்ணோம்? அலாட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டியூ என்ட்ரி போடணும். நம்ம அப்ளிகேஷன் அப்போ ரிசிட் என்ட்ரி போடுறோம் ஃபர்ஸ்ட். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஒரு ஷேர் வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணுறாங்க. பப்ளிக் இஷ்யூ பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தான் அதை இஷ்யூ பண்ணுறாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ பப்ளிக் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் அமௌண்ட் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஷேரே வாங்க முடியும். அப்போ அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் பண்ற வரைக்கும் அலாட்மெண்ட் பண்ண மாட்டாங்க கம்பெனி. அப்போ அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்றாங்க இல்லையா? அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ரெசிட் என்ட்ரி போடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா டியூ என்ட்ரி போடுறோம். ஆனா அலாட்மெண்ட் வந்து நம்மளுக்கு தெரியும் எத்தனை ஷேர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பப்ளிக் வந்து அந்த ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பர்டிகுலர் ஷேர்ஸ் எல்லாமே யாராருக்கெல்லாம் சொந்தம் அப்படின்றது பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் நம்மளுக்கு தெரியும். அப்போ அலாட்மெண்ட்னா இந்த யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு இவ்வளோ ஷேர் அப்படின்றது அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அலாட்மெண்ட் பண்ணும்போது அந்த அமௌண்ட் அவங்க கிட்டேருந்து வரணும் இல்லையா? இப்போ அலாட் பண்ணிட்டாங்க. இப்போ அலாட்மெண்ட் அமௌண்ட் வரணும் இல்லையா? யார்கிட்டேருந்து? யாருக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க கிட்டேருந்து வரணும். அதனால நாம என்ன பண்ணுறோம்னா இப்போ ஃபர்ஸ்ட்டு டியூ என்ட்ரி போடுறோம். அவங்க கிட்டேருந்து வரணும் அப்படின்ற மாதிரி டியூ என்ட்ரி போட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா ரிசிட் என்ட்ரி போடுறோம். டியூ என்ட்ரின்னும் போது என்ன வரும்னா ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு இது நம்ம ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ அலாட்மெண்ட் அமௌண்ட் வந்து 20. 10,000 shares into rupees 20. 2 lakh. இங்கே 2 lakh. இப்போ ரிசிட் என்ட்ரி. அந்த அலாட்மெண்ட் அமௌண்ட் ரிசீவ் பண்ணோம் இல்லையா? ஸோ இன்க்ரீஸ் இன் அசெட். ஸோ பேங்க் டெபிட் பண்ணுறோம் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் 2 lakh. இங்கே 2 lakh. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறோம், அதனால வந்து ரெசிட் என்ட்ரி பாஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் கூட ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டியூ என்ட்ரி போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ரெஜிஸ்டர் என்ட்ரி பாஸ் பண்ணிக்கலாம்.
ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். எவ்வளோ அமௌண்ட்டுனா 10,000 ஷேர்ஸ் இன்ட்டு ருபீஸ். லாஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பண்ணது 15 ருபீஸ் இன்ட்டு ருபீஸ் 15. 1,50,000. 1,50,000. இப்போ இது ரிசீவ் பண்ணுற என்ட்ரி. ஸோ ரிசீட் என்ட்ரி. அடுத்தது அலாட்மெண்ட்டுக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி சேம் என்ட்ரி. பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட். 1,50,000. 1,50,000. அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ட்ரிஸ் வந்து இதே மாதிரி தான், சேம் இதே மாதிரி ரிப்பீட் ஆகும். இது மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுவோம். அப்ளிகேஷன் மணி எப்போ ரிசீவ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரிசிட் என்ட்ரி பண்ணணும், அதுக்கப்புறம் டியூ என்ட்ரி பண்ணணும். அலாட்மெண்ட் அப்போ ஃபஸ்ட்டு டியூ என்ட்ரி பண்ணணும், அதுக்கப்புறம் ரிசிட் என்ட்ரி பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அது மாதிரி இருக்கும்போது கூட ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டியூ என்ட்ரி போடுறோம், அதுக்கப்புறம் ரிசிட் என்ட்ரி போடுறோம். ஸோ எது என்ட்ரி போட்டாலுமே கரெக்டாக ஜேர்னல் மட்டும் கரெக்டாக போகணும். ஸோ ஃபஸ்ட்டு ரிசிட் என்ட்ரி போடுறீங்களா, ரிசிட்னா பேங்க் உள்ள வருது அப்படின்னு அமௌண்ட் உள்ள வருது. ஸோ அமௌண்ட் உள்ள வரும்போது என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸ் இன் அசட்னு சொல்லுவோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு என்ன அமௌண்ட் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க, அப்ளிகேஷன் அமௌண்ட், அப்போ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். அதுக்கு அடுத்தது டியூ என்ட்ரின்னு பார்த்தா இந்த டியூனாவே நான் என்ன சொல்கிறேன்னா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அந்த அப்ளிகேஷன் மணியாக இருக்கட்டும், அலாட்மெண்ட் மணியாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலாக இருக்கட்டும், இது எல்லாமே ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நீங்கள் இன்னும் ஒரு லெட்ஜர் ஒன்று போடுறோம் பாருங்க, இந்த ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ இந்த ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணால் 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணோம். 10,000 ஷேர்ஸு நாமினல் வேல்யூ எவ்வளோக்கு இஷ்யூ பண்ணோம், நாமினல் வேல்யூ வந்து 50 ருபீஸ்க்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம். எப்போவுமே வந்து ஷேர் கேபிட்டல் ஃபேஸ் வேல்யூவில் தான் காமிக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எப்போவுமே ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து ஃபேஸ் வேல்யூவில் தான் காமிக்கணும். இப்போ கிரெடிட் சைடில் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ரிசீவ் பண்ண பை ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட், பை ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட், பை ஷேர் allotment account, by share first and final call account. நீங்கள் ரிசீவ் பண்ண ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் அமௌண்ட் வந்து 15 ருபீஸ், அப்புறம் 20, அப்புறம் 15. ஸோ ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணது 15 ருபீஸ். ஸோ எவ்வளோ வரும், 10,000 ஷேர்ஸ் இன்ட்டு 15 ருபீஸ், 1,50,000. அலாட்மெண்ட் அமௌண்ட் ரிசீவ் வந்து 10,000 இன்ட்டு 20 ருபீஸ், 2 lakh. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ரிசீவ் வந்து 10,000 இன்ட்டு 15 ருபீஸ், 1,50,000. டோட்டலாக ரிசீவ் பண்ணுறது 10,000 இன்ட்டு 50, 5 lakh. இந்த பக்கம் 5 lakh. To balance carry down 5 lakh. பேலன்சிங் ஃபிகர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டியூ என்ட்ரி போட்டோமோ மீன்ஸ் அது ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி, அதுதான் இங்கே ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு, என்ன வேல்யூவில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு, ஃபேஸ் வேல்யூவில் காட்டுது. இவ்வளோதாங்க.